அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தானோட நிர்வாகம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. சுல்தானி அரசு அதாவது டெல்லி சுல்தானி அரசு ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. டெல்லி சுல்தானி அரசு ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இராணுவ தலைவர், நீதி நிர்வாகத்தோடைய தலைவர், மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் எல்லாமே யார் தான் சொல்கிறாங்கன்னா அரசர் தான் சொல்கிறாங்க. சுல்தானி அரசு ஒரு முழுமையான இஸ்லாமிய அரசாக கருதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இராணுவ தலைவர், நீதி நிர்வாக தலைவர், மேல்முறையீட்டு தலைவர், மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் எல்லாமே யார் தான் அரசர் தான் அப்படிங்கிறாங்க. பால்பன் தன்னை பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக அழைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. பால்பன் தன்னை பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக தன்னை அழைத்து கொண்டார் அப்படிங்கிறாங்க. அனைத்து இந்திய பேரரசுகளும் யாருடைய ஆட்சியின் கீழே அந்த 13ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சுன்னா சுல்தானி ஆட்சியின் கீழே தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அனைத்து இந்திய பேரரசுகளும் சுல்தானி ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படிங்கிறாங்க. இக்தா அல்லது முக்திகள் அல்லது வாலிகள் அப்படின்னா எல்லாமே டேக்ஸு அப்படிங்கிறாங்க. இக்தா அப்படின்னா இக்தா அல்லது முக்திகள் அல்லது வாலிகள் எல்லாமே எதை குறிக்குது? வரியை குறிக்குது அப்படிங்கிறாங்க. இக்தாதாரி அப்படின்னா என்னன்னா வரி வசூலிப்பவர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இராணுவத்தில் இக்தாதாரி என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா நம்ம இல்டுமிஷ் அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா இராணுவத்தில் இக்தாதாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க. சமயம் எப்படி இருந்துச்சு? டெல்லி சுல்தான் காலத்தில் சமயம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஓரிரை கோட்பாட்டை தான் என்ன பண்ணாங்க? வழிபட்டாங்க. ஓகேங்களா. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் நம்ம முகமது கோரி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களது தங்க நாணயங்களை என்ன பண்ணாங்கன்னா லட்சுமி உருவம் பொறித்த நாணயத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய தங்க நாணயங்களில் யாரோட உருவம் காணப்பட்டிருக்கு? தமிழ் கடவுளான லட்சுமி உருவம் லட்சுமி உருவம் அதில் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம 1325 முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாங்கன்னா சமண துறவிகளை என்ன பண்ணாங்கன்னா ஆதரிச்சார் அப்படிங்கிறாங்க. சமண துறவிகளை ஆதரித்து ஹோலி பண்டிகைலாம் கொண்டாடினவர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம முகமது பின் துக்ளக். அவரோட பீரியடு பார்த்தீங்கன்னா 1325 முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாங்கன்னா சமண துறவிகளை ஆதரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பல கடவுள் டெல்லி சுல்தான் யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரிக்கிறாங்கன்னா படக்கடவுள் வழிபாட்டவர்களையும், இந்துக்களையும், மங்கோலியர்களையும், நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதையும் செய்கின்றனர் நம்ம இஸ்லாமிய அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரானி என்ன பண்ணான்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பல கடவுள் வழிபாட்டவர்களையும், இந்துக்களையும், மங்கோலியர்களையும், நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதையும் செய்பவர் நம்ம இஸ்லாமிய அரசன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பரானி முகமது பரானி என்ன பண்ணியிருக்காருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. முகமது பின் துக்ளக்கை முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம பரானி தான். முகமது பின் துக்ளக்கை முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா முகமது பரானி அப்படிங்கிறாங்க. அதாவது ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட். ஓகேங்களா. இந்த பட்டங்கள் எல்லாமே இந்துக்களுக்கு ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் இந்த பட்டங்கள் எல்லாம் இந்துக்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பரானி என்ன பண்ணாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ராணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் இந்த பட்டங்கள்லாம் யாருடைய பட்டங்கள்னா முஸ்லீம் அரசரோட பட்டங்கள். இந்த பட்டங்கள் யாருக்கு சூட்டிக்கிறாங்க? இந்துக்களும் சூட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது பரானி என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. அந்த பெண்கள் நிலை, ஓகேங்களா, முஸ்லீம் காலத்தில் பெண்கள் நிலை என்ன பண்ணுறாங்கன்னா மேல்தட்டு முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா பர்தா அணிந்திருந்தனர் அப்படிங்கிறாங்க. உடன்கட்டை ஏறும் முறை உடன்கட்டை ஏறும் முறை இல்லை அதாவது அப்படிங்கிறாங்க. சதி என்னும் கான்செப்ட் நம்ம டெல்லி சுல்தான் காலத்தில் கிடையாது. பலதார மனம் அதிகமாக இருந்தது. அதிகமாக படித்திருந்தனர் பெண்கள், அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா படிச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. மேல்தட்டு முஸ்லீம் பெண்கள் என்ன பண்ணாங்க? பர்தா அணிந்திருந்தாங்க. உடன்கட்டை ஏறும் முறை கிடையாது. பலதார மனம் இருந்தது. அதிகமாக படித்திருந்தனர் அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக்கோட அமைச்சர் யாருன்னா மக்பூல். மக்பூல் இவர் என்ன பண்ணான்னா 2000 பெண் அடிமைகளை வச்சுருந்தார். ஃபெரேஸ் துக்ளக்கோட அமைச்சர் யாருன்னா மக்பூல். கான் அப்படிங்கிறாங்க. கான் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மக்பூல். அவர் என்ன பண்ணாங்கன்னா 2000 பெண் அடிமைகளை என்ன பண்ணாங்கன்னா வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு 18,000 அடிமைகளை வச்சுருந்தாங்க. அதில் 12,000
அடிமைகள் வந்து கைவினைஞர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அடிமை முறை ஒழித்தவரும் யார் தான்? ஃபெரோஸ் துக்ளக் தான். அடிமை முறை ஒழித்தவரும் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக் தான். ஓகேங்களா. இப்போ மத்திய அரசாங்கம், ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா, பேரரசு, ஓகேங்களா, பேரரசு கீழே வந்து என்னென்னா வந்து இக்தா அப்படிங்கிறாங்க. பேரரசு கீழே வந்து இப்போ பேரரசுனா இப்போ வந்து நம்ம டெல்லி இருக்குது, நம்ம இந்தியாவோட தலைநகரம் இது டெல்லி தானே, அதுக்கப்புறம் அதை தான் சொல்கிறாங்க பேரரசு அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து இக்தா அப்படிங்கிறாங்க. இக்தானா இப்போ இருக்க மாநிலங்கள் மாதிரி, இக்தானா இப்போ இருக்க மாநிலங்கள் மாதிரி. அதுக்கு கீழே வந்து ஷிக்குகள்னால் வந்து என்னென்னா இப்போ இருக்க மாவட்டம் மாதிரி. பர்கானா அப்படின்னா வட்டம், பர்கானானா வட்டம். அதுக்கு கீழே வந்து கிராமம், அதுக்கு கீழே வந்து கிராமம். இதுதான் வந்து டெல்லி சுல்தானுடைய மத்திய அரசு. பேரரசு, இக்தா, ஷிக்குகள், பர்கானா, அப்புறம் கிராமம். ஓகேங்களா. பேரரசோட ஹெட்டு வந்து யாருன்னா எப்பொழுதும் அரசர் தான். பேரரசோட ஹெட்டு வந்து யாருன்னா அரசர் தான். இக்தாவுடைய ஹெட்டு வந்து என்னென்னா இக்தாதாரி. இக்தாவோட ஹெட்டு வந்து யாருன்னா இக்தாதாரி. ஷிக்குகளோட ஹெட்டு வந்து என்னென்னா ஷிக்தார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்கானா, அதுக்கப்புறம் கிராமத்தோட தலைவர் வந்து என்னென்னா அமீல் அப்படிங்கிறாங்க. டெல்லி சுல்தானில் கிராமத்துடைய தலைவர் யாருன்னா அமீல். கிராம கணக்கர் யாருன்னா பட்டுவாரி அப்படிங்கிறாங்க. கிராமத்தோடைய தலைவர் வந்து அமீல், கிராம கணக்கர் யாருன்னா பட்டுவாரி அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம டெல்லி சுல்தானுடைய கடைசி படிநிலை எதுன்னு சொல்கிறாங்கன்னா கிராமம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து நாயப் என்ற ஒரு உயர் அதிகாரி போஸ்டிங்கில் யார் இருந்தாங்கன்னா பால்பன் இருந்தாங்க. ஓகேங்களா. நாயப்புங்கிற ஒரு உயர் அதிகாரியாக யார் இருந்தாங்கன்னா பால்பன் இருந்தாங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தான் காலத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறாங்க திவானி விசாரத். ஓகேங்களா. திவானி விசாரத் என்பது நிதித்துறை. இந்த திவானி விசாரத்தோட ஹெட்டு வந்து என்னென்னா வாசிர். திவானி அர்ஸ் என்பது இராணுவ படை. அந்த திவானி அர்ஸ் வந்து இராணுவ படைங்கிறாங்க. அந்த இராணுவ படையோட ஹெட்டு வந்து யாருன்னா வந்து மாலிக். இராணுவ படையோட ஹெட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாலிக் அப்படிங்கிறாங்க. திவானி ராசாலத் அப்படின்னா சமய நிர்வாகத்துறை. இந்த சமய நிர்வாகத்துறையோட ஹெட்டு வந்து என்னென்னா சதர் அல்லது சதார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் திவானி இன்ஷா போக்குவரத்து துறை. ஓகேங்களா. போக்குவரத்து துறை தான் திவானி இன்ஷா அப்படிங்கிறாங்க. இது கடித போக்குவரத்தாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. திவானி விசாரத் நிதித்துறை. திவானி விசாரத் என்பது நிதித்துறை. இதோட ஹெட்டு வந்து என்னென்னா வாசிர் அப்படிங்கிறாங்க. திவானி அர்ஸ் என்பது இராணுவத்துறையோட ஹெட்டு வந்து மாலிக் அப்படிங்கிறாங்க. திவானி ராசாலத் சமய நிர்வாகத்துறை. இதோட ஹெட்டு வந்து சதர் அல்லது சதார் அப்படிங்கிறாங்க. திவானி இன்ஷா போக்குவரத்து துறை. ஓகேங்களா. அதாவது வந்து கடித போக்குவரத்தாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. படைத்துறை. திவானி அரசுங்கிற ஒரு படைத்துறை. ஓகேங்களா. பால்பன் என்ன பண்ணுறாருன்னா படைத்துறைன்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குனார். அந்த பால்பன் வச்சிருந்த படையில் வந்து 3 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த படையில் இருந்திருக்காங்க. பால்பன் வந்து படைத்துறைங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனவர் யாருன்னா பால்பன். ஆனால் அது அலாவுதீன் கில்ஜி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த படைத்துறையோட எண்ணிக்கை, அந்த படை வீரோட எண்ணிக்கை வந்து 3 லட்சமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. குதிரைப்படைக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. பொருளாதார நிலை. நிலங்களை வந்து என்னென்னா 3 அல்லது 4 வகையாக என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சுருக்காங்க. ஒரு புக்கில் 3 கொடுத்துருப்பாங்க, ஒரு புக்கில் 4 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நிலங்களை வந்து 3 அல்லது 4 பிரிச்சுருக்காங்க. இக்தா அப்படின்னா வந்து ஊதியத்திற்கு பதிலாக அளிக்கப்பட்ட மானியம், அதாவது நிலங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இக்தாதாரி என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்துட்மிஷ் அப்படிங்கிறாங்க. ஊதியத்திற்கு பதிலாக அளிக்கப்பட்ட மானியம் தான் என்னென்னா இக்தா அப்படிங்கிறாங்க. காலியாக போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அரசர் வந்து அதாவது சுல்தானிய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது தான் வந்து என்னென்னா காலிசா அப்படிங்கிறாங்க. அடுத்தது மரபுவழி ஜமீன்தார்கள். சுல்தானியரோட கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் வந்து எதுனா வந்து மரபுவழி ஜமீன்தாருடைய நிலங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இனாம்னா சமய தலைவர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இனாம் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 4 வகையான நிலம் இருக்குது. இக்தானா ஊதியத்திற்கு பதிலாக அளிக்கப்பட்ட மானியம். காலிசா சுல்தானியத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. மரபுவழி ஜமீன்தாரோட நிலம் வந்து சுல்தானியர் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் அப்படிங்கிறாங்க. இனாம் சமய தலைவர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிறாங்க. நிலவரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/1 பங்கு என்ன பண்ணாங்கன்னா நிலவரி வந்து அரசருக்கு கொடுத்தாங்க.
அது நிலவரி வந்து 3 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 1 ரூபா கொடுத்தாங்க. அது பிற்காலத்தில் வந்து என்னென்னா பாதிக்கு பாதியாக கூட ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நிலவரி 3ல் 1 பங்கு அரசுக்கு கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது பாதிக்கு பாதி கூட இருந்தது அப்படிங்கிறாங்க. முகமது பின் துக்ளக்கும் ஃபெரேஸ் துக்ளக்கும் தக்காவி என்று அழைக்கப்படக்கூடிய கடனளிக்கும் நிறுவனத்தை ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முகமது பின் துக்ளக்கும் ஃபெரேஸ் துக்ளக்கும் தக்காவி என்று அழைக்கப்படக்கூடிய வேளாண்மைக்கு கடன் கொடுக்கும் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ண ஏன்னா வந்து முகமது பின் துக்ளக்கும் மற்றும் ஃபெரேஸ் துக்ளக்கும். ஃபெரேஸ் துக்ளக் என்ன பண்ணுறன்னா தோட்டப்பயிர்களை வந்து ஊக்குவிக்கிறார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். ஃபெரேஸ் துக்ளக் வந்து தோட்டப்பயிர்களை வந்து ஊக்குவித்தார். 1200 புதிய தோட்டங்களை வந்து உருவாக்கினார். விவசாய கடன்களை வந்து ரத்து செய்தார். அதாவது தக்காவி என்று அழைக்கப்படக்கூடிய வேளாண்மைக்கு கடன் அளிக்கும் நிறுவனத்தை என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். அதிகமான கால்வாய்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா வெட்டினார். 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். அலாவுதீன் கில்ஜியோட 30 தோட்டங்களை வந்து என்ன பண்ணார், சீரமைத்தார் அப்படிங்கிறாங்க. ஃபெரேஸ் துக்ளக் வந்து பூங்கா பிரியர் அப்படிங்கிறாங்க. நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டாங்க. பூங்கா பிரியர், நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஏன்னா நம்ம ஃபெரேஸ் துக்ளக். ஆக்ரா நகரை உருவாக்கியவர். ஃபெரேஸ் துக்ளக் என்ன பண்ணாங்கன்னா ஆக்ரா நகரை உருவாக்கியவர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் ஏன்னா ஃபெரேஸ் துக்ளக். பூங்கா பிரியர், நீர்ப்பாசனத்தின் தந்தை, ஆக்ரா நகரை உருவாக்கியவர், வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியவர் ஏன்னா நம்ம ஃபெரேஸ் துக்ளக் அப்படிங்கிறாங்க. இவர் கட்டிய நகரங்கள் ஃபெரேஷாபாத், ஃபெரேஷாப்பூர், ஜான்பூர், ஹிஸ்ஸார் எல்லாமே வந்து யாருன்னா வந்து நம்ம ஃபெரேஸ் துக்ளக் கட்டிய நகரங்கள். ஃபெரேஷாபாத், பெரேஷ்பூர், ஜான்பூர், ஹிஸ்ஸார் அப்படிங்கிறாங்க. ராக்தர்பன் என்ற இந்திய இசை நூல்களை வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஃபெரேஸ் துக்ளக் அப்படிங்கிறாங்க. ராக்தர்பன் என்ற இந்திய இசை நூலை வந்து பாரசீகத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஃபெரேஸ் துக்ளக் அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்ன நகரங்கள் இருந்துச்சு? டெல்லி ஒரு முக்கியமான நகரமாக இருந்துச்சு டெல்லி சுல்தான் காலத்தில். லாகூர் முக்கியமான நகரமாக இருந்துச்சு. முல்தான் முக்கியமான நகரமாக இருந்துச்சு. தௌலதாபாத், தேவகிரி அப்படின்னு சொல்கிறாங்க, அது முக்கியமான இருந்துச்சு. ஜான்பூர் முக்கியமான நகரமாக இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் டெல்லியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கீழே உலகின் மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா நம்ம டெல்லி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏற்றுமதி எங்கெங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா பாரசீக வளைகுடாவுக்கு பண்ணாங்க, மேற்காசியாவுக்கு பண்ணாங்க, தென்கிழக்கு ஆசியாவுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஏற்றுமதிகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. வணிகர்கள் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா முல்தானியர்கள் மற்றும் ஆப்கானிய முஸ்லீம்கள். முல்தானியர்களும் ஆப்கானிய முஸ்லீம்களும் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் அப்படிங்கிறாங்க. முல்தானியர்களும் ஆப்கானிய முஸ்லீம்களும் என்ன பண்ணாங்க, கடல் கடந்து என்ன பண்ணாங்கன்னா வணிகம் செய்தவங்க. அதாவது முல்தானியர்களும் ஆப்கானிய முஸ்லீம்களும் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் மார்வாரிகளும் அப்புறம் வந்து முஸ்லீம் போரா வணிகர்கள். குஜராத்தில் மார்வாரிகளும் முஸ்லீம் போரா வணிகர்களும் என்ன பண்ணாங்கன்னா உள்நாட்டில் வணிகம் செஞ்சவங்க. முல்தானியர்களும் ஆப்கானிய வணிகர்களும் கடல்வழி வணிகம் செய்தவங்க. குஜராத்தில் மார்வாரிகளும் முஸ்லீமில் போரா வணிகர்களும் உள்நாட்டில் வணிகம் செஞ்சவங்க அப்படிங்கிறாங்க. இவங்க காலத்தில் வர்த்தகம், வணிகம், பருத்தி, பட்டு உற்பத்தி வந்து வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் காகிதம் பயன்படுத்தப்பட்டது. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் காகிதம் பயன்படுத்தப்பட்டது. பட்டு, கண்ணாடி, பேப்பர் எல்லாமே கண்டுபிடிச்சவங்க யார் தான்? சீனர்கள் தான். ஓகேங்களா? 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் காகிதம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அரசருக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் இடம் வந்து கர்கானா, அது ஒரு ஃபேக்ட்ரி அப்படிங்கிறாங்க. அரசருக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்துக்கு பேர் தான் வந்து கர்கானா அப்படிங்கிறாங்க. இல்துமிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா டாங்கா என்ற ஒரு வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. ஒரு வெள்ளி நாணயம் வந்து 48 ஜிடாலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஒரு வெள்ளி நாணயம் வந்து 48 ஜிடாலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி வெளியிட்ட தங்க நாணயத்துக்கு பேர் வந்து தினார் அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜி வெளியிட்ட தங்க நாணயத்துக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தினார் அப்படிங்கிறாங்க. அடையாள நாணயம் அல்லது செப்பு நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறாங்க. அடையாள நாணயம் அல்லது செப்பு நாணயத்தை வெளியிட்டவர் யார்? நம்ம முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறாங்க. இந்திய நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இந்திய நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவங்க யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவங்க தான் வந்து ருப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க. ருப்பியா அப்படின்னா வந்து என்னென்னா வந்து ஒரு சமஸ்கிருத நூல் அப்படிங்கிறாங்க, சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறாங்க.
ஓகேவா. இதில் வந்து என்னென்னா அரசருக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்த இடம் வந்து கர்கானா அப்படிங்கிறாங்க. இல்துமிஷ் வந்து டாங்கா என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். ஒரு வெள்ளி நாணயம் வந்து 48 ஜிடாலுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய தங்க நாணயத்துக்கு பேர் வந்து தினரா அப்படிங்கிறாங்க. அடையாள நாணயம் அல்லது செப்பு நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா முகமது பின் துக்ளக் அப்படிங்கிறாங்க. இந்திய நாணயத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. அவர் வந்து ருப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய ரூபாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா பின்னாட்களில் வந்து ரூபாயை வந்து கன்வெர்ட் ஆனிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த ருப்பியாங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லு அப்படிங்கிறாங்க. கல்வி பாருங்கள், மக்தப் அப்படின்னா இடைநிலைப்பள்ளி, மக்தப்னா இடைநிலைப்பள்ளி. மதுராசா என்பது உயர்நிலைப்பள்ளி. இங்கே வந்து என்னென்னா ஒரு அதாவது வந்து குடிமைப்பணி, குடிமைப்பணிக்கான வந்து நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்குல்ல, அந்த குடிமைப்பணிக்கான அந்த டீச்சிங்லாம் எங்கே நடத்துவாங்கன்னா மதுராசாவில் நடத்துவாங்க. ஓகேங்களா. மக்தப்னா இடைநிலைப்பள்ளி, மதுராசானா உயர்நிலைப்பள்ளி. குடிமைப்பணிக்கான டீச்சர்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா மதுராசாவில் பண்ணுவாங்க. மதுராசாவுக்குன்னு ஒரு கட்டிடம் இருந்தது அப்படிங்கிறாங்க. டெல்லியில் முதல் மதுராசாவை நிறுவியவர் யாருன்னா இல்துமிஷ் அப்படிங்கிறாங்க. டெல்லியில் பெரிய மதுராசாவை நிறுவியவர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக். டெல்லியில் பெரிய மதுராசாவை நிறுவியவர் யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக் அப்படிங்கிறாங்க. அந்த பிக் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள், பிக்னா என்னென்னா இஸ்லாமிய சட்டங்கள். அந்த மதுராசாவில் என்ன பண்ணுறாங்கன்னா குரான் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, இஸ்லாமிய சட்டங்களான பிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. இறை தூதரின் வாக்குகள்லாம் வந்து எங்கே நடக்குது, அந்த மதுராசாவில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முகமது பரானி வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. ஓகேங்களா. சிக்கந்தனுடைய என்ன பண்ணுறாங்கன்னா மக்தப்லேயும் மதுராசாவிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்களை நியமித்தார் அப்படிங்கிறாங்க. சிக்கந்தனோடி மக்தப்லேயும் மதுராசாவிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பால்பன் ஆதரித்த அறிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு. பால்பன் ஆதரித்த அறிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு. நஸ்ருதீன் முகமது காலத்தில் வாழ்ந்த மின்ஹாஜ் உஸ் சிராஜ் அவர் என்னன்னா தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறார். அதாவது பால்பன் ஆதரித்த அறிஞர் வந்து அமீர் குஸ்ரு. நஸ்ருதீன் முகமது காலத்தில் வாழ்ந்த மின்ஹாஜ் உஸ் சிராஜ் அவர் எழுதிய நூல் வந்து தபகத் இ நசிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு. இந்த நூல் வந்து முகமது கோரி முதல் 1260ஆம் ஆண்டு வரை உள்ள படையெடுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹசன் நிசாமி அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹசன் நிசாமி யாருன்னா நம்ம குத்துபின் ஐபக் ஆதரித்த அறிஞர் தான் வந்து என்னென்னா ஹசன் நிசாமி. அவரும் வந்து தாஜ் உல் மா அசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு. தாஜ் உல் மா அசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு. இது குத்துபின் ஐபக்கை பற்றி தகவல்களை பற்றியது. இது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். ஹசன் நிசாமி வந்து தாஜ் உல் மா அசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாரு. இது குத்துபின் ஐபக்கை பற்றி தகவல்களை வந்து தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க. டெல்லி சுல்தான் வரலாற்றிலேயே அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது அப்படின்னா ஹசன் நிசாமி எழுதிய நூல் தான் தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிறாங்க. டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் அப்படிங்கிறாங்க. முகமது பின் துக்ளக் அவர் காலத்தில் பரானி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூல் எழுதியிருக்காரு. என்ன நூல் எழுதினா தாரிக்-இ பெரோஷாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு. தாரிக்-இ பெரோஷாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுவர் யாருன்னா முகமது பரானி அப்படிங்கிறாங்க. இது பால்பன் முதல் பெரேஷா துக்ளக் வரை பற்றிய குறிப்புகளை வந்து குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. முகமது பின் துக்ளக் காலத்தில் வாழ்ந்த பரானி என்ன நூல் எழுதியிருக்காருன்னா தாரிக்-இ பெரோஷாகி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது யாரை பற்றினா பால்பன் முதல் பெரேஷா துக்ளக் வரை பற்றிய குறிப்புகளை குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. அல்பருனி எழுதிய நூல் வந்து தாரிக்-இ ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காரு. இது இந்தியாவை பற்றியது அப்படிங்கிறாங்க. இது இந்தியாவை பற்றியது. அல்பருனி எழுதிய நூல் தாரிக்-இ ஹிந்து, இது இந்தியாவை பற்றியது. பிர்தௌசி எழுதிய நூல் தான் ஷானாமா. பிர்தௌசி எழுதிய நூல் வந்து எதுனா ஷானாமா. இது கஜினி முகமதுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியது அப்படிங்கிறாங்க. அல்பர்னி எழுதிய நூல் வந்து தாரிக்-இ ஹிந்து, இது இந்தியாவை பற்றியது. பிர்தௌசி எழுதிய நூல் தான் ஷானாமா, கஜினி முகமதுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியது. அமீர் குஸ்ரு எழுதிய நூல் வந்து துக்ளக் நாமா. அமீர் குஸ்ரு எழுதிய நூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துக்ளக் நாமா. மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுடா என்ன சொல்கிறாருன்னா டெல்லி மற்றும் மதுரையில் வாழ்ந்த மக்களின் நிலையை பற்றி குறிப்பிடுகின்றார். அதாவது மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுடா என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லி மற்றும்
மதுரையில் வாழ்ந்த மக்களின் நிலை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த இபின் பட்டுடா தான் வந்து நம்ம முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாரு, தலைநகரத்தை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுறாரா. அப்போ டெல்லி காலியாக இருந்தது அப்படின்னு சொன்னவரே யாருன்னா நம்ம இபின் பட்டுடா தான். இபின் பட்டுடாவுடைய பயண நூல் ரோகில்லா அல்லது ரோகில்லா அப்படிங்கிறாங்க, ரேகில்லா அல்லது ரோகில்லா அப்படிங்கிறாங்க. அப்துல் ரசாக் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸ் அப்துல் ரசாக் வந்து யாருடைய காலத்தில் வந்தாங்கன்னா, அப்துல் ரசாக் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்திய மக்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றி வந்து வாழ்க்கை நிலை மற்றும் பண்பாடை பற்றி சொன்னவர் யாருன்னா வந்து நம்ம அப்துல் ரசாக் தென்னிந்திய மக்களுடைய வாழ்க்கை நிலை மற்றும் பண்பாடை பற்றி குறிப்பிடுகிறாரு அப்படிங்கிறாங்க. தமிழ்கூடல் என்னும் ஒரு தமிழ்கூடல் என்று அழைக்கப்படும் வந்து என்னென்னா வந்து நம்ம மதுரை. இந்த தமிழ்கூடல் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரையை பற்றி எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா சிவகாசி செப்பேடு இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. தமிழ்கூடல் என்று அழைக்கப்படுற நூல் வந்து என்னென்னா மதுரை. ஓகேங்களா, தமிழ்கூடல் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து மதுரை. அந்த தமிழ்கூடல் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த செப்பேடு சொல்லுதுன்னா சிவகாசி செப்பேடு சொல்லுது. அமீர் குஸ்ரு வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றி எழுதிய நூல் தாரிக்-இ-அலாய் அப்படிங்கிறாங்க. தாரிக்-இ-அலாய். ஓகேங்களா, அமீர் குஸ்ரு வந்து அலாவுதீன் கில்ஜி பற்றி எழுதிய நூல் வந்து தாரிக்-இ-அலாய் அப்படிங்கிறாங்க. இவர் எழுதிய பாரசீக மொழி கவிதை கஜல் அல்லது கஜால் அப்படிங்கிறாங்க. கஜல். அமீர் குஸ்ரு எழுதிய பாரசீக மொழி கவிதைக்கு பேர் தான் கஜால் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இவங்களுடைய கட்டிடக்கலை வந்து என்னென்னா இந்தோ சரசானிக் கட்டிடக்கலை. இவரோட கட்டிடக்கலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தோ சரசானிக் பாணி அப்படிங்கிறாங்க, கலைபாணி அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா இந்த இந்தோ சரசானிக் பாணி தான் இந்திய கலையும் இஸ்லாமிய கலையும் இணைந்தது தான் இந்தோ சரசானிக் பாணி அப்படிங்கிறாங்க. அதாவது இந்திய மற்றும் இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பே டெல்லி சுல்தானுடைய கலையே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஃபெர்குசன் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த இந்தோ சரசானிக்கை பற்றிய வந்து இந்திய இஸ்லாமிய கலையின் ஒருங்கிணைப்பே டெல்லி சுல்தானுடைய கலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம ஃபெர்குசன் அப்படிங்கிறாங்க. வணிக மையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாகூரும் முல்தான் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வணிக மையங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சந்தை பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர் அல்லது உருவாக்கியவர் யாருன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி. சந்தை பொருளாதாரத்தை உருவாக்கியவர் யாருன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி. முன்கியான்கள்னால் வந்து ஒற்றற்படை. முயாசின் அல்லது முயாசின் அப்படின்னா பள்ளி வாசலில் தொழுகைக்கு அழைப்பவர்களை பற்றி குறிப்பிடுறதா வந்து என்னென்னா முயாசின் அப்படிங்கிறாங்க. சித்தார் என்ற ஒரு இசைக்கருவியை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. முயாசின் அப்படின்னா பள்ளிவாசலின் தொழுகைக்காக கூவி அழைப்பவர்களுக்கு பேர் தான் முயாசின் அப்படிங்கிறாங்க. சித்தார் என்ற இசைக்கருவியை கண்டுபிடித்தவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. செனாப் என்ற இசைக்கருவியில் ஆர்வம் கொண்டவர் வந்து யாருன்னா சிக்கந்தலோடி. சிக்கந்தலோடி. குதுப்பினார் வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் எப்போ பெற்றுச்சு அப்படின்னா 1993 தான் குதுப்பினார் வந்து யுனெஸ்கோவோட அங்கீகாரம் பெற்றது. சிவப்பு கற்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வந்து சக்கரா என்ற ஒரு பட்டியல் முறை நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து என்னென்னா படை வீரர்கள் பட்டியல் ஹீலியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். சக்கரா என்ற ஒரு பட்டியல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் தான் நம்ம அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறாங்க. திவானி கைரத் அப்படின்னா என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது வந்து என்னென்னா ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் இருந்துச்சு. திவானி கைரத் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இந்த திவானி கைரத்துங்கிற டிபார்ட்மெண்ட்டு யாருடைய காலத்தில் இருந்துச்சுன்னா ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் இருந்துச்சு. இது அனாதை மற்றும் விதவை பெண்களுடைய நல்வாழ்வுக்கான துறை அப்படிங்கிறாங்க.